ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். நெய் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நான் 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் எடுத்த வாழைப்பழத்தை 1-2 இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளை கரைசலையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் இது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பச்சரிசி மாவு. நான் கடையில் வாங்கினேன் இடியாப்ப மாவு தான் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்வீட் செய்தாலும் கட்டாயம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஸ்வீட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா சாஃப்டாக வராது ஆப்பம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் குழி பணியாரம் சட்டியை வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லா குழிலையும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கரண்டியில் எல்லா குழியிலையும் எடுத்து ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு வெந்தது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக நல்லா பந்து போல் நல்லா கிளம்பி வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்கள் வீட்டில் நெய் ஆப்பம் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே நேரத்தில் சாஃப்ட்டும் நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருந்தது. ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.